So we'll start now, and today's topic will be testing of bricks. Previous class நம்ம அனாலிசிஸ் क्वेश्चंसோட சேர்த்து what are all the topics that we have gone through in stone and as well as bricks as the construction material. So யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருந்தோன்னு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்? ஸ்டோன்ல என்ன பார்த்தோம், பிரிக்ஸ்ல என்ன பார்த்தோம்? Yes, you can speak. சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம்னு பேசலாம், சொல்லுங்க. சைலண்டா இருக்காதீங்க, பேசுங்க. மைக்ரோஃபோன் மியூட்டை டிசேபிள் பண்ணிட்டு பேசுங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்துருந்தோம்? From the starting. Bricks. Yes, bricks. Manufacture of bricks. Manufacturing of bricks. Preparation of bricks. Okay. அதுக்கு முன்னாலமா bricksலயே வேற என்ன Stones. அது stones. அதுல properties of stones. Okay. Sir, classification of rocks பார்த்தோம், characteristics பார்த்தோம். Yes. Classification of bricks அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. Strength wise நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. Similarly the types hollow bricks, perforated bricks, then burning level வச்சு நம்ம describe பண்ணுவோம். So there are many classifications. But இன்னைக்கு testing of bricks வந்து இன்னைக்கு கிளாஸ்ல முழுக்க பார்க்க போறது எல்லாமே will be done also in the laboratory. நீங்க காலேஜ்ல இருந்தோம்னா parallel லேப்லயும் நடக்கும் இந்த செஷன். இந்த காலேஜ்ல இருக்கும்போது நம்ம டைரக்டா டிவைஸ்ல வந்து நம்ம கிட்ட போயிட்டு நம்ம இன்னும் பார்த்துருக்கலாம். ஐஎஸ் கோட்ல கொடுக்குற பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்ணி ஒரு அப்பாரட்டஸ்ல எப்படி ஒர்க் பண்றது. பட் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால யூ நீட் நாட் வாண்ட் டு வரி. அதோட நம்ம பிக்சர்ஸ் நிறைய பார்ப்போம், ஒரு அப்பாரட்டஸும் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டைப் ஆஃப் டெஸ்ட் அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ். ஆல்ரெடி ஐஎஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸ்ல, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்ல. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் 35, கிளாஸ் 30 அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரென்த்தை வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க. ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு குழு, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ தே வில் ட்ரை டு கேதர் சோர்ஸ் ஃப்ரம் ஆல் த லெவல் ஆஃப் ஸ்டடி அண்ட் கம் டு அ கன்க்ளூஷன் to frame objective procedure for individual aspects, not only for building materials but in any part of civil engineering. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும். ஒரு மெத்தட்னு எடுத்தோம்னா அதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றது. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நமக்கு 4 டெஸ்டிங்க்கு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் டிட்டர்மைனிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், வாட்டர் அப்சார்ப்ஷன், எஃப்ளோரசன்ஸ் அண்ட் வார்பேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸையும் டெஸ்டிங் மெத்தட்ஸையும் லிங்க் பண்ணி தான் ஸ்டடி பண்ணணும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா அதுக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன், அதாவது என்ன பர்பஸ்க்காக நம்ம டெஸ்ட் பண்றோம், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ரிக்வயர்ட் ஹியர். சிமிலர்லி ஃபார் வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணுவோம். எதர் த குவாலிட்டி ரிக்வயர்ட் இஸ் அடிக்குவேட் ஆர் நாட். நம்ம அடிக்குவேட் குவாலிட்டி வந்து நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படின்ட்டு என்ஷூர் பண்றது தான் தீஸ் டெஸ்ட் methods are done. Next, Bureau of Indian Standards. இந்த வெப்சைட் இருக்கு பாருங்க, மேல லிங்க் பேஜ்ல BIS ஷார்ட் ஃபார்ம். இந்த லிங்க் பேஜை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல எடுத்த டாபிக்ஸோட கூகுள் கிளாஸ் ரூம் செக் பண்ணி பாத்தீங்களா? as well as MSCT புக் செக் பண்ணி பாத்தீங்களா கூகுள் கிளாஸ் ரூம்ல? செக் பண்ணி பாத்தீங்களாமா? அந்த லிங்க்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா? எஸ் சார். ஓகே, நோட்ஸும் அதே மாதிரி கிடைச்சிருச்சுல? கிடைக்குது சார். எஸ் சார், கிடைச்சிருச்சு சார். ஓகே, ஸோ டே பை டே வந்து நம்ம இதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போகணும்.
Okay, sir. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இந்த டெஸ்டிங் பத்தி அனுப்பும்போது ஐ வில் ஆல்சோ ஷேர் த லிங்க் ஃபார் திஸ் வெப் பேஜ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும். இதுல வந்து இலவசமா ஃப்ரீயாவே நெட்ல கிடைக்கும். ஹார்ட் காப்பியா வாங்கினா மட்டும்தான் காசு. ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் பர்டிகுலர்லி ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமா வந்து தே வில் ரிவைஸ் கோடு பேஸ்ட் ஆன் நமக்கு டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல், இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக். ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரதுனால கோட்லயும் சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஒரு சில ரிவிஷன்ஸ் இருக்க செய்யும். இந்த கோட்ல இருக்கக்கூடிய ரிவிஷன், லேட்டஸ்ட் ரிவிஷன் பாருங்க என்ன இயர். கேன் எனிவன் சே வாட் இஸ் த லேட்டஸ்ட் ரிவிஷன்? இந்த வெப் பேஜ்ல இருக்கிற டீடைல் பார்த்துட்டு சொல்லுங்க, எப்போ லேட்டஸ்டா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. What is the code number and what is the year? Yes, சொல்லுங்க. என்ன கோட் நம்பர்மா? நம்ம அந்த பிரிக் டெஸ்ட் பண்றதுக்குலாம் என்ன கோட் நம்பர் இருக்கு? செகண்ட் காலம் பாருங்க, டேபிள்ல செகண்ட் காலம் ஐஎஸ் நம்பர்னு இருக்கு. இந்த ஐஎஸ் பக்கத்துல இருக்கிற சீரியல் நம்பர் தான் கோட் நம்பர், ஐஎஸ் கோட். அண்ட் அதுக்கு அதே சீரியல் நம்பர்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் நம்பர் தான் வந்து இயர். எந்த இயர் வந்து லேட்டஸ்டா அப்டேட் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் ஐஎஸ் கோட் அண்ட் வாட் இஸ் இயர்? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. IS 3496 சார். 3495. ஓகே ஓகே, அது உங்களுக்கு ஸ்மாலா தெரியலாம். 3495 ஆன் இயர் 2019. 2019. ஓகே. ஸோ IS 3495 அப்படிங்கிறது காமன், முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க கோட் புக்ல. இது வந்து 4th ரிவிஷன். அப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து 3 வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த 2019 தான் லேட்டஸ்ட் ரிவிஷன். இதுக்கு முன்னாடி இருந்த ரிவிஷன் இயர் பாத்தீங்கன்னா 1992. ஸோ 1992க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் இயர் தான் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் படிச்ச ஒரு ரெஃபர் பண்ண கோட்ஸ் வந்து பழைய கோடு. இப்போ நீங்க பார்க்க போற லேட்டஸ்ட் ரிவிஷன், இப்போ நீங்க பார்க்க போற கோட்ல வந்து லேட்டஸ்ட் சில 1-2 ரிவிஷன்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ப்ரீவியஸ்லாம் இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, 4 விதமான டெஸ்டிங் இருக்கு. கம்ப்ரசிவ், வாட்டர் அப்சர்ப்ஷன், எஃப்ளோரன்ஸ், ஸ்பார்க் பேஜ். ஒரு டெஸ்ட்டுக்கும் கோட் வந்து கோட் புக்கை 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1, 2, 3 and 4. ஸோ டெஸ்டிங் மெத்தட்ஸ் அந்த அதோட அப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால என்னென்ன ரிவிஷன்ஸ் நடந்திருக்கு ஒரு கோட்ல, 1992 வெர்ஷனுக்கும் 2019க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிக்சர் பார்த்துருப்பீங்க. நம்ம காலேஜோட சிடிஎம் மிஷின், சிடிஎம் மிஷின்ல நம்ம உள்ள சாம்பிள் வச்சு லோடு அப்ளை பண்ணலாம், ஆக்சியலா லோடு. அந்த டைம் வெறும் பிரிக்கை மட்டும் உள்ள நுழைக்காம you're going to add the mortar, cement mortar. அந்த சிமெண்ட் மார்ட்டர் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு இங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்மெண்ட் ஆஃப் மார்ட்டர் ஃபார் கேப்பிங் அண்ட் ஃபில்லிங் ஃப்ராக் அண்ட் வாய்ட்ஸ். ஸோ ஃப்ராக்னால என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த பிரிக்ல இருக்கக்கூடிய அந்த ஹாலோ டிப்ரெஷன் டாப்ல, இந்த மேனுஃபேக்சரர் பேர் இருக்கிற இடத்துல அங்கதான் வந்து ஃப்ராக். அந்த ஃப்ராகையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ஸையும் நம்ம ப்ராப்பரா டாப் அண்ட் பாட்டம் பெட் டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக்ல வந்து you're going to apply the mortar. அதுதான் இங்க அடிஷனலா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொவிஷன் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டு நியரஸ்ட் 0.1 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ இது அப்டேட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23.5 ஆர் 23.6 பண்ண நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம டேரக்டாவே 23.5 23.6 எது க்ளோசஸ்ட் நம்பரோ அதை நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ரிப்போர்ட்டிங் டு த நியரஸ்ட் வேல்யூ. லீஸ்ட் கவுண்ட் சொல்றோம் இல்லையா பிசிக்ஸ்ல, அந்த மாதிரி தான் இங்க லீஸ்ட் கவுண்ட் வில் பி 0.1 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். அண்ட் ஆல்சோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டிவிஜுவல் பிரிக்கும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாங்கிறாங்க எங்க தேவையோ. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் சொல்லியிருந்தோம், எந்த ஒரு சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் மினிமம் 3 சாம்பிள் டெஸ்ட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கணும். பட் இன் சம் கேசஸ் யூ கேன் ஆல்சோ டேக் த இண்டிவிஜுவல் வேல்யூ, ஒரு பிரிக்கோட வேல்யூவும் ரிசல்ட்டா எடுத்துக்கலாங்க. அண்ட் ஃபார் வாட்டர் அப்சார்ப்ஷன் பாத்தீங்கன்னா அதனோட டீடைல்ஸ் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகே, அந்த பர்டிகுலர் டெஸ்ட் வரும்போது பார்ப்போம். அண்ட் அதே போல பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. ஸோ அந்த ரிவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டீடைலா இந்த இண்டிவிஜுவல் டெஸ்டிங் மெத்தட்ஸ்ல நம்ம இப்போ பார்ப்போம். as well as the procedure, standard procedure. Okay,
compression strength test. We are going to find the maximum stress that can be taken by a brick. So we need to know the area of the bed surface and also the load that we apply. எந்த load apply பண்ணிட்டே இருக்கும் ஒரு brickல மேக்ஸிமமா எந்த ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எவ்வளவு லோட் அப்ளை பண்ணதுனால ஃபெயில் ஆச்சு, இந்த ரெண்டு டீடைல்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ லோட் பை ஏரியா will give your compressive strength value as always. And this method can be applied for solid bricks as well as perforated bricks. இதை நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கணும். சாலிட் பிரிக்ஸ்ல there will be any holes, but perforated bricks will have small holes and அதோட வால்யூம் லாஸ் வால்யூம் எவ்வளவு இருக்கலாம், 25% மேல எக்ஸீட் ஆகலாம். அதான் perforated bricks. அண்ட் ப்ரொசீஜருக்கு முன்னால வாட் ஆர் த டீடைல்ஸ் டு பி நோட்டட். இங்க பாருங்க, ஒரு டெஸ்டிங் மெத்தட்லயும் நம்ம 4 ஸ்டேஜா பிரிக்கிறோம். இப்போ நீங்க மேனுவல்ல எழுதுவீங்கல்ல, ரெக்கார்ட்ல அப்சர்வேஷன் எழுதும் போது ஸ்டார்டிங் அப்ஜெக்டிவ், அப்பாரட்டஸ், தென் ப்ரொசீஜர், கால்குலேஷன், ரிசல்ட், தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அதை தவிர்த்து ப்ரீ கண்டிஷனிங்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா நம்ம ஆக்சுவல் மெட்டீரியலை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அந்த மெட்டீரியல் என்ன தன்மையில இருக்கணும், what state should the material be prepared for testing. So in the details we required. Apparatus பாத்தீங்கன்னா for compression testing we have compression testing machine as you saw in the photo last class, IS 14858. இதுக்கும் பாருங்க ஒரு மிஷின் எப்படி இருக்கணும், என்ன பிசிக்கல் டைமென்ஷன்ஸ்ல இருக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கோட் புக் இருக்கு. அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அண்ட் நம்ம பிரிக்கில் மார்ட்டர் அப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, மார்ட்டர் அப்ளை பண்ணணும்னா we require cement, sand and water. ஸோ அந்த சிமெண்டோட மெட்டீரியல் குவாலிட்டியை நம்ம முன்னாடி செக் பண்ணிக்கணும் பிஃபோர் டெஸ்டிங் ஃபார் பிரிக். ஒரு சைக்கிள் மாதிரி போது பாருங்க, நம்ம பிரிக்கை டெஸ்ட் பண்ணணும்னா பிரிக்ல மார்ட்டர் அப்ளை பண்றோம், சிமெண்ட் மார்ட்டர், அந்த அப்ளை பண்ற சிமெண்ட் குவாலிட்டியா இருக்கணும். ஸோ அந்த சிமெண்ட் குவாலிட்டி டெஸ்டிங்க்கு தான் we are using IS 4031 part 6. அண்ட் இப்போ நமக்கு பிரிக்கே நமக்கு தேவைப்படுது இல்லையா, ஒரு லாட்ல இருந்து ஒரு பிரிக்கை மட்டும் நம்ம சாம்பிளுக்கு, ஒரு 3-4 பிரிக்கை சாம்பிளுக்கு எடுக்கணும். அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம சாம்பிள்ஸ் பிக் பண்றோம், நம்ம சாம்பிள்ஸ் கரெக்ட் தானா இல்லையா? வை? பிகாஸ் நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ் ஷுட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் த என்டையர் லாட். அப்போதான் நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியும். சாம்பிள்ஸ் மட்டும் டிஃபெக்டிவா இருந்து மற்ற லாட் ஆனா நல்லா இருந்ததுன்னா நமக்கு ரிசல்ட் வந்து இன்டர்பிரேஷன் தப்பா கொடுக்கும். அதான் மீனிங். சாம்பிளிங் எப்படி எடுக்கிறோம், அதுக்கு IS கோட் 5454. அண்ட் ரிசல்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the least count for the result is 0.1 Newton per mm square. ஸோ இது கம்ப்ரெஷன் டெஸ்டிங் மிஷின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய compression plate. Between the compression plate you will place the brick and அது மேல வந்து லிவர் இருக்கு. அந்த லிவரை clockwise anti clockwise யூஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது வந்து டைட் பண்ணலாம் இல்லை லூஸ் பண்ணலாம். அண்ட் அது ஃபர்தரா அந்த லிவர் டைட்டா இருக்கா லூஸா இருக்கா அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு நம்ம ரைட் சைட்ல கிராஜுவேஷன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, சர்க்குலர் கிராஜுவேஷன், அதுக்கு கீழே there are buttons as well as levers to tight or loose your machine and for open or close. So இங்க இன்னும் நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா this is our compression plate. இதுக்கு இடையில தான் நம்ம பிரிக்க வைக்க போறோம். பட் we are not going to directly place the brick. ப்ரொசீஜர்ல எப்படின்னு பாருங்க, பிரிக்கை நம்ம டைரக்டா வைக்க போறது கிடையாது. ப்ரீ கண்டிஷனிங் இப்போ சொன்னோம் இல்லையா, நமக்கு முன்னாடியே கம்ப்ரெஷன் டெஸ்டிங் ரெண்டு விதமான மெட்டீரியலுக்கு பண்ணலாம், சாலிட் பிரிக்ஸ் as well as for perforated bricks. ஃபர்ஸ்ட் சாலிட் பிரிக்னா அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது சில பாயிண்ட் இருக்கு. இனிஷியலி immerse the brick in water for 24 hours. 24 மணி நேரம் வாட்டர் டேங்க்ல இருக்கும், மூழ்கி இருக்கும். After that you take the brick and அதை கிளீன் பண்ணிட்டு you can apply the mortar to fill the voids and frogs on the top and bottom surface. And அதுக்கப்புறம் temporarily you need to store the mortar apply பண்ண brick, you need to store it in damp jute bag. Jute bag னு ஒண்ணும் இல்ல, இந்த கோணி மூட்டை தான் jute bag ன்னு சொல்றாங்க. For 24 hours
followed by immersion in clean water for 3 days. So டெஸ்டிங் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ரீ கண்டிஷனிங் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி யூ நீட் டு கீப் த சாம்பிள் ரெடி. தட் இஸ் த பிரிக். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ நம்ம எங்க சிடிஎம் மிஷினுக்குள்ள அப்ளை பண்ண போறோமோ அங்க தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. Place a specimen with a flat face, horizontal, water filled face facing upwards. ஸோ நம்ம அந்த ஃப்ராக் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ராக் சர்ஃபேஸ் தான் டாப் மேலே தெரிகிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரெச்சர் ஓரியன்டேஷனில் வைக்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெச்சர் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும். விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லென்த்து தெரிகிற மாதிரி வச்சாதான் வந்து தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெச்சர். இங்கே மேலே வந்து இந்த ஃப்ராக் சர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் கம்ப்ரஷன் பிளேட் மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த 2 கம்ப்ரஷன் பிளேட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டைரக்டா பிளேட்டும் பிரிக்கும் கான்டாக்ட்ல வரக்கூடாது. அதுக்கு பதிலாக யூ வில் பிளேஸ் அ தின் பிளைவுட் ஷீட் 3 mm பிளைவுட் ஷீட்டை மேலேயும் கீழேயும் வச்சு பிரிக்கை கவர் பண்ணிட்டு தான் தென் யூ கோயிங் டு அப்ளை த லோட். அது நம்ம பிக்சர்ஸ் பார்ப்போம் எப்படின்ட்டு. தென் எப்படி ரீடிங் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா த சர்க்குலர் கிராஜுவேஷன் ஸ்கேல் வில் கிவ் த ரீடிங். கொஞ்சம் கொஞ்சமா கிராக்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும் பிரிக்ல, லோடு க்ரஷ் ஆக. ஆஃப்டர் தட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு சிடிஎம் மிஷின்ல 2 பாயிண்டர் ஸ்கேல் இருக்கும். அதுல ஒரு பாயிண்டர் ஸ்கேல் அப்படியே ஸ்டாப் ஆயிடும், இன்னொரு பாயிண்டர் ஸ்கேல் வில் ரிட்டர்ன் பேக் டு 0. தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் ஸ்டாப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா அதுக்கு மேல வந்து லோடு எடுத்துக்காது அப்படிங்கிறது மீனிங். ஐ வில் ரிப்பீட் தட். in the CTM graduation scale there will be 2 pointers. 2 பாயிண்டருமே லோட் அப்ளை ஆக மூவ் ஆகிட்டே இருக்கும் and 1 pointer will stop after the maximum load has been applied on the brick and the another pointer will return back to 0. That is the time at which you stop the test. அதுக்கு மேல maximum load எடுத்துக்காது. You can understand more when you see the picture. ஸோ சொன்னோம் இல்லையா ஒரு 3 ply ஷீட் பிளைவுட் ஷீட். 3 ply அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை லேயர் ஆஃப் பிளைவுட் வந்து அந்த ஷீட்ல இருக்கு அப்படிங்கிறத 3 mm அப்படிங்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஷீட். இதுவே திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இட் கேன் பி கால்ட் அஸ் அ போர்டு. அண்ட் யூ ரிக்வயர் சிமெண்ட் as well as sand for preparation of cement mortar. Then you have to use enamel tray for preparing the mortar with using mixing tool and keep the brick samples ready. இந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ கண்டிஷனிங் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்க வரணும். அந்த பிரிக்கை வந்து தண்ணியில முக்கி எடுத்துட்டு 24 hours முக்கி எடுத்துட்டு then you have to again place it on the points. பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, 24 hours தண்ணியில முக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மோட்டார் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இது வந்து டைரக்ட் பிரிக் கிடையாது. ஆஃப்டர் 24 hour immersion we are taking the brick for preparation of mortar applied brick. இது ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுறாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்டெப் 1 24 hour immersion in water tank at room temperature, normal temperature. அதுக்கப்புறமா வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா தான் they are applying the mortar on the bed surface top and bottom. Then அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்க்கு யூ பிளேஸ் த பிரிக் அண்டர் ஜூட் பேக். இந்த ஜூட் பேக்கை தண்ணியில் நினைச்சிட்டு நம்ம பிரிக்ஸை வச்சு கவர் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் மார்ட்டர் அப்ளை பண்ண உடனே யூ கேனாட் ஏபிள் டு டைரக்ட்லி பிளேஸ் த பிரிக் அகெயின் இன் த வாட்டர் டேங்க். கரெக்டா? அதனால ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் மட்டும் ஜூட் பேக்ல வைக்கிறாங்க. Then you can able to see that after 3 days the brick samples எல்லாம் வெளியே எடுத்திருக்காங்க for testing under CTM machine. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு பிரிக்லயும் இந்த மாதிரி சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டேபிளேஷன் you see there will be columns like நமக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், கம்ப்ரஷன். அதுக்கு என்னென்ன டேட்டா தேவை, ஏரியா, டாப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிரிக்,
and as well as the load applied. அதை நம்ம இண்டிவிஜுவல் காலம்ஸ்ல போட்டு வச்சுப்போம். அண்ட் இன்னொரு காலம்ல சீரியல் நம்பர் ஆஃப் த பிரிக், எந்த பிரிக்கோட வேல்யூ என்ன ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணலாம். At the end you can take the average result for the 5 bricks. So இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. Using a scale, linear scale, you can measure the size of the brick, length and width to the nearest point, அதாவது to the nearest 1 mm சொல்லலாம். இங்க எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு the length is 22.04 சென்டிமீட்டர். ஸோ ஒரு எம்மும் அங்கே அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க to get accurate result. So you see in the compression plate, between the compression plates, the brick is not directly in contact with the CTM. Above and bottom there are 3 mm plywood sheets. அதை முடிச்சோடனே அவங்க டைட் பண்ணலாம், மேலே லிவர் டைட் பண்ணிட்டு then you can able to control using the control, or you can close it and again close it. So you can tight it before start press on the machine. So now இப்போ நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல போயிட்டு you can give your name and as well as register number. I will pause the session for 2 minutes. நீங்க கமெண்ட்ல போயிட்டு நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணலாம். I will give you 1 minute so you can go and chat your name and register number in the comments. அப்படியே ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ண ரொம்ப லாங்கா இருந்தா கூட நீங்க ஜஸ்ட் நேம் அண்ட் ரோல் நம்பர் இது ரெண்டையும் மறக்காம போட்டுருங்க. Why? Because the session is being recorded now. After the session, in the chat box I can able to access யார் யார் என்னென்ன மெசேஜ் எப்போ அனுப்புனாங்கன்ட்டு. In that way I can able to know யார் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோல் நம்பர் அண்ட் நேம் ரெண்டுமே இருக்கணும். நீங்க வந்து உங்களோட நேம் அண்ட் ரோல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. டோன்ட் என்டர் ஃபார் அதர்ஸ். ஏன்னா இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு அப்படிங்கறதும் நான் டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். சிடிஎம்ல நம்ம இப்போ மிஷின் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சர்க்குலர் கிராஜுவேஷன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இப்படிதான் இருக்கும் பார்க்க. இதுவும் பாருங்க, இது கெப்பாசிட்டி 2000 கிலோநியூட்டன் வரைக்கும் நம்ம லோட் அப்ளை பண்ணலாம். சிமிலர் டு விச் இன் அவர் காலேஜ். இங்க மிஷின் ஆன் பண்ண இங்க கொஞ்சம் கொஞ்சமா லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பாயிண்டர் தான் தெரியும், ரெண்டு தெரியாது. வை? பிகாஸ் while the pointer is moving, both will move along the same time. So ஒரு பாயிண்டர் கீழே இன்னொன்னு இருக்கும். அந்த மிஷின் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு பாயிண்டர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும் மேக்ஸிமம் லோட்ல. இன்னொரு பாயிண்டர் will come down. Is there anyone requesting to speak? Raise hand option கொடுத்தீங்கன்னா you can directly unmute yourself and talk. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்களே அன்மியூட் பண்ணலாம் if you want to talk.
ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, பிஃபோர் பிரிக் எப்படி இருந்தது, பட் லோட் அப்ளை பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகுது, க்ரஷ் ஆகுது. அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் formula, maximum loaded failure in Newton by average area of the bed faces in mm square. So இந்த ஃபார்முலா எங்க இருந்து எடுத்திருக்கோமா, இந்த ஸ்கிரீன்ஷாட் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபார்முலா can anyone say? Also for others, is there any doubt so far in compressive strength? மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ண போறோம், that gives your objective, and next ப்ரீ கண்டிஷனிங் மெட்டீரியலை ரெடி பண்றது, தேர்ட் ப்ரொசீஜர் அதுக்கு தேவைப்படுற apparatus என்னென்ன, அண்ட் அப்புறமா ப்ரொசீஜர் இன்வால்வ், அண்ட் லேட்டர் அட் லாஸ்ட் ஃபார்முலா. வித் திஸ் ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை நீங்க டைரக்டா ஸ்ட்ரென்த் கூட, ஸ்ட்ரென்த் கேட்டகரி டேபிள் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளையர் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விற்கிறாங்களோ, சேல்ஸ் பண்றாங்களோ, அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து நம்மளோட பிரிக்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்னு கேன் ஏபிள் டு இன்டர்பிரட். ஸோ சார் எனி டவுட்ஸ், கண்டினியூ பண்ணலாமா ஃபார் நெக்ஸ்ட் டெஸ்ட்? ரிப்ளை பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க. shall we continue for the next method, next testing method? Yes, sir. Okay. Sir. Okay. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சாலிட் பிரிக், கரெக்டா? பெர்ஃபரேட்டட் பிரிக்ல ஒன்னு ரெண்டு இடத்துல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும், அது குயிக்கா பார்த்துடலாம். இங்க immerse the brick specimen in water for 24 hours, okay, but இங்க ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கிறதுனால you need not want to fill the mortar. That is one big difference here in perforated brick. And next procedure, here also they are placing the brick in the CTM machine between 2 ply 3 ply 3 mm plywood sheet க்கு மத்தியில நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். then we applying the load axial at uniform rate, and we test for maximum loaded failure. Similarly the same formula but for perforated bricks. Average net area of the two faces under compression. So they take only the net area here, not the gross area. That is the second difference. Main difference என்ன பாத்தீங்கன்னா, first mortar apply பண்ண தேவையில்ல. ரெண்டாவது difference formula you take the average net area for testing under compression. Next method, water absorption. இங்க there are 3 parameters, 3 விதமான ஃபார்முலா இருக்கு, பட் மொத்தமா 2 டெஸ்டிங் தான், but we have 3 parameters. Why? Because the last one, saturation coefficient, is nothing but a measure. The third ல இருக்கக்கூடிய saturation coefficient measure பண்ணோம்னா we need to conduct both above 2 tests. 24-hour water absorption testum பண்ணனும், 5-hour boiling அந்த டெஸ்டும் பண்ணனும். if you need to calculate saturation coefficient. இது வந்து புதுசா இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. இந்த 5-hour boiling saturation is newly introduced. and இங்க நீங்க நோட்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். 3 நோட்டேஷன் வரும், m1, m2 and m3. மூணுமே it represent the weight of the brick at different stages. ஸோ இங்க apparatusல நம்ம weighing balance யூஸ் பண்ணுவோம். எடை போடுவாங்க இல்லையா, கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, digital weighing balance. The same will be used here. And the closest approximation should be 0.1% of the mass. And the sampling already பார்த்ததா, clay building bricks எப்படி நம்ம samples pick பண்ணோம், S5454 the results. And the result எப்படி இருக்கணும், average result should be approximately to the nearest 0.1%. ஸோ ரிசல்ட்டோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஷன் பொறுத்த வரைக்கும் it will be in Newton per mm square.
வாட்டர் அப்சர்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் the result will be in the form of percentage of the original weight with respect to original weight of the sample. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரிஜினல் வெயிட் ஆஃப் த பிரிக் வந்து 100% இருக்குன்னா அதுல எவ்வளவு சதவீதம் வந்து வாட்டர் அப்சார்ப் ஆயிருக்கு, உறிஞ்சிருக்கு, that we have to calculate in this testing method. Why it is important is each class of brick will have a different restriction up to இது வரைக்கும் இருந்தாதான், ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 12% வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ல வாட்டர் அப்சர்ப்ஷன் அலவுட், நாட் மோர் தென் தட். ஸோ உங்களோட டெஸ்ட் வேல்யூ 12க்கு மேலே போச்சுன்னா the quality is not good. And similarly for second class brick up to 15%, third class அதுக்கு வந்து நம்ம அவ்வளோ செக் பண்ண தேவையில்லை. மெயினாக ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் தான் வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்ல மெயினாக ரிசல்ட்டுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. தேர்ட் கிளாஸ் மேபி அப் டு 20%. ஸோ அப்பாரட்டஸ் தான் weighing பேலன்ஸ் இருக்கும் டிஜிட்டலாக ரீடிங் காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ரீ கண்டிஷனிங். 24 hour டெஸ்ட்டுக்கு நம்ம பிரிக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கணும் பிஃபோர் டெஸ்டிங். Dry the brick specimen in ventilated oven. So when you also require oven ஒரு 115 degree Celsiusல மினிமம் 1 day ஹீட் பண்ணி வைக்கணும். மினிமம் 1 day. அண்ட் நெக்ஸ்ட் 1 டேக்கு அப்புறமா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாம்பிள் எடுத்து weighing பேலன்ஸ்ல வெயிட் போட்டு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் யூ அகைன் ஹீட் இட் ஃபார் another 2 hours and check the increment in loss of weight. ஏன்னா ஹீட் ஆக்ஷன் அதிகமாக என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் சம் லாஸ் இன் வெயிட். அந்த லாஸ் இன் வெயிட், அந்த லாஸ் இன் வெயிட்டை எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷோ அண்ட் வெயிட்டிங்ஸ் அட் இன்டர்வல்ஸ் should show an increment of loss not greater than 0.2%. முன்னாடி பண்ண வெயிட் போட்ட சாம்பிளுக்கும் இப்போ வெயிட் பண்ற சாம்பிளுக்கும் இடையில உள்ள லாஸ் இன் weight should be not greater than 0.2%. ரொம்ப க்ளோஸா இருந்தாதான் நம்ம வந்து ஃபர்தரா செக் பண்ண முடியும், பிரிக்கை வந்து நம்ம சாம்பிளா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கூல் த ஸ்பெசிமென் டு ரூம் டெம்பரேச்சர் டு obtain the mass M1. ஸோ ஒன்ஸ் நமக்கு பிரிக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது ரூம் டெம்பரேச்சர் நார்மலா கூல் பண்ண விடலாம். ரூம் டெம்பரேச்சர் மீன் ஜஸ்ட் ஒரு ஃபேனை விட்டா போதும், அது அப்படியே கூல் ஆயிடும். அதுக்கு எந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் தேவை கிடையாது. ஸோ திஸ் த பிரிக்ஸ் தே ஹவ் டேக்கன். ஸோ முன்னாடி நம்பர் போட்டு வச்சுட்டாங்க 1 2 3 4 5 அண்ட் பக்கத்தில் இருக்கிறதா ஓவன். அதில் தே கேன் பிளேஸ் த பிரிக்ஸ் ஃபார் 24 hours, மினிமம் 24 hours. அண்ட் நவ் த ப்ரொசீஜர். ஒன்ஸ் நமக்கு பிரிக் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு, நவ் வாட் வி ஹேவ் டு டூ. இந்த டெஸ்டோட பேரே பாருங்க, 24 hour water absorption. So obviously the first step will be immersing the brick in water for 24 hours. After that you remove the specimen and wipe out. நம்ம நார்மலா ஜஸ்ட் வைப் அவுட் பண்ணிட்டு எந்த ஒரு ஸ்டிக்கி பார்ட்டிகல்ஸும் இல்லாம நார்மலா வைப் அவுட் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை பிகாஸ் தண்ணியில இருந்து நீங்க பிரிக் எடுத்த உடனே within 3 minutes you need to identify the weight of the brick at that time. That is called M2. Okay, so M1 previous எங்க இருக்குன்னு பார்ப்போம். M1 will be once எப்போ brick ஃபைனலா ரெடி ஆகுதோ அதோட weighing பேலன்ஸ்ல பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து M1. After the brick is immersed in water for 24 hours, you take it, wipe it and weigh it within 3 minutes. That is M2. Okay வா, இதான் M1 M2. இப்போ ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, M1 வந்து 2.854 kg. திஸ் இஸ் M1. இதை நான் ஏன் சொல்றேன்னா ரீட் பண்றேன்னா, I'm going to ask you the water absorption value at the end of this test. So M1 நோட் பண்ணிக்கோங்க, உங்க கையில பென்சில் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. M1 is 2.854. Okay, I will repeat again. M1 is 2.854. இப்போ 24 hours வாட்டர் டேங்க்ல வைக்கிறாங்க நார்மல் டெம்பரேச்சர்ல.
After 24 hours, I take the brick and wipe it. And after within 3 minutes, they are going to weigh it. This is M2. M1 விட M2 value ஜாஸ்தியா இருக்கு. Why? Because some amount of water is absorbed in the brick. That gives the additional weight to the brick. M2 is 3.184. M2 is 3.184. So previous பார்த்த M1 எவ்வளவு வந்தது? M1 is 2.854. M2 is 3.184. Now இது ஃபார்முலா வாட்டர் அப்சர்ப்ஷன் கண்டுபிடிக்கிறது. நம்ம நார்மலா பார்ப்போம்ல, இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் நம்ம தான் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. SPCP வச்சு the gain in weight divided by the gain in rupees divided by CP into 100 பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி தான் வாட்டர் அப்சர்ப்ஷன் ஃபார்முலாவும் taken from IS 3495 code part 2. M2 minus M1 divided by M1 into 100. Can anyone say what is the percentage value? M1 is 2.854. M1 is 2.854 and M2 is 3.184. Can anyone say what is the answer? Percentage? 11.56. Repeat பண்ணுங்க. 11.56. Okay. Okay. So இந்த மாதிரி நம்ம நீங்க சொல்லும் போது யூனிட்ஸோட சொல்லலாம். 11.56%. Okay, so water absorption unit will be in percentage. So further proceed பண்றோம் for 5-hour boiling point test, for boiling water absorption test. Instead of going for 24 hour, we can also go for 5-hour boiling. So what difference here? Preconditioning பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நம்ம brick 24 hourல immerse பண்ணி எடுக்கிறோம். Then we can take it for the previous brickல நம்ம யூஸ் பண்ணல டெஸ்ட் வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கு யூஸ் பண்ண 24 hour வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கு யூஸ் பண்ண பிரிக்கையே நம்ம 5-hour பாயிலிங்க்கு சேமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. The brick shall be used in state of saturation existing at the completion of that test. That test refers to the previous test. And next, dry and cool the test specimen in accordance when performing 5-hour boiling water absorption test without previously conducting the 24-hour test. So first and second point எது சொல்றாங்கன்னா 24-hour டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் அந்த பிரிக்கோட லாஸ்ட் என்ன ஸ்டேட்ல இருந்ததோ அதே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க செப்பரேட்டா 5-hour டெஸ்ட்டுக்கு வேற பிரிக் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்க dry and cool the specimen and when performing the 5-hour boiling point test without previously conducting the 24-hour test. இதுக்கு நம்ம தனியா ட்ரை அண்ட் கூல் பண்ண வேண்டியிருக்கு. பிரிக் ப்ரீவியஸா பார்த்த மாதிரி ஓவன்ல வச்சு நம்ம ட்ரை பண்ணி அப்புறம் கூல் பண்ணணும். ஸோ the procedure is submerge the specimen in clean distilled water for in such a manner. Okay, once நம்ம வாட்டர் டேங்க்ல வச்சவனே you need to boil the tank for 5 hours. ஃபர்ஸ்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ண 1 hour குள்ள ஆகணும். The time taken should be within 1 hour to reach the boiling point. And after that, you continuously heat the water for 5 hours and allow to cool at normal temperature. The 30 degree கிட்ட வருதுன்னா room temperature by natural laws of heat. ஃபேன்ல ஆற வைக்கலாம். And complete the weighing process within 3 minutes after the specimen is removed. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் மாஸ் வேல்யூ எடுக்கிறதுக்கு within 3 minutes டெஸ்ட் பண்ணி ஆகணும். Okay, this is M3. So M1 னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ கண்டிஷனிங் முடிஞ்சு வர வெயிட் தான் வந்து M1. Whatever the test may be, either 24-hour test or 5-hour test. ப்ரீ கண்டிஷனிங் முடிச்சுட்டு வர டெஸ்ட் வந்து M1. ப்ரொசீஜர் முடிஞ்சு வர டெஸ்ட் ப்ரொசீஜர் டெஸ்ட் முடிஞ்சு வரக்கூடிய பிரிக்கோட வெயிட் வந்து either M2 or M3 depending on the type of test. 24-hour testனா அதோட மாஸ் M2, 5-hour testனா அதோட மாஸ் வந்து M3. தான் இந்த மூணு பாராமீட்டர்ஸ் M1, M2, M3. Next, in the same code IS 3495 part 2 for this 5-hour boiling test, the water absorption in terms of percentage. After the completion of test, you can use the formula M3 minus M1 divided by M1 into 100.
ஸோ முன்னாடி இருக்கிற பேட்சஸ்ல வந்து 5 hour பாயிலிங் டெஸ்ட் படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. சின்ஸ் யூ ஆர் ஃபாலோயிங் த லேட்டஸ்ட் ரிவிஷன் ஐஎஸ் கோட்ஸ். ஓகே. அண்ட் சேச்சுரேஷன் கோஎஃபிஷியன்ட், இந்த ஒரு பாராமீட்டருக்கு with respect to formula you can able to interpret what is the meaning, so that in such a way that you're using all three parameters m1 m2 m3 மூணுமே தேவை அப்படின்னும் போது you need to undergo both the previously mentioned test 24 hour as well as 5 hour test. இந்த ரேஷியோ பாருங்க, m2 minus m1 அப்படிங்கிறது எதை குறிக்குது? the additional weight. Okay, the excess weight எவ்வளோ இருந்தது after 24 hour immersion, அதை வந்து நியூமரேட்டர்ல வச்சிருக்காங்க. டினாமினேட்டர்ல என்ன வச்சிருக்காங்க? the excess in weight due to water in the brick after 5 hour test. இந்த ரெண்டு excess in weight-க்கு உண்டான ரேஷியோ தான் saturation coefficient. இந்த saturation coefficient படி பார்த்தோம்னா நியூமரேட்டர்ல 24 hour immersionல excess weight எவ்வளோ ஆச்சு divided by 5 hour boiling testல excess weight எவ்வளோ ஆச்சு, இதோட ரேஷியோ தான் saturation coefficient. It may apply for different, it may vary for different bricks. இதுவும் வந்து நியூவா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Shall we proceed for next test? Shall we proceed? Okay. So இப்போ நியூவா இல்ல லேட்டா யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்றேன், நாட் ஃபார் ஆல். சப்போஸ் லேட்டா ஜாயின் பண்ணி சாட் பாக்ஸ்ல இன்னும் நேம் அண்ட் ரோல் நம்பர் கமெண்ட் பண்ணலன்னா அவங்க மட்டும் நேம் அண்ட் ரோல் நம்பர் சாட்ல கமெண்ட்ல போடுங்க. ஃபார் தோஸ் who haven't joined previously, earlier ஜாயின் பண்ணாதவங்க மட்டும் நான் சொல்றேன். ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட், தேர்ட் ஒன். எஃப்ளோரசன்ஸ்னா ஒரு பிரிக்கில் எந்த அளவுக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் பிரிக்ஸ் முடிக்கும்போது எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம். பிக்சரோட பிரிக்கோ மேசன்ட்ரியில வந்து நிறைய ஒயிட் பேச்சஸ் இருக்கும் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷன்ஸ். அதை ப்ரீவியஸாக முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மேசன்ட்ரி கட்டுறதுக்கு முன்னாடி. பிரிக்கோட எஃப்ளோரசன்ஸ் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. For this apparatus you need enamel tray plus distilled water and as brick and a scale, normal measuring scale. இது மட்டும் இருந்தா போதும், not any extra devices. அது போக நம்ம ஒரு க்ளோசிங், இந்த ட்ரேவை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஜார் தேவைப்படும், கிளாஸ் ஜார். So what do we need? Remove the dirt. ஒரு நம்ம பிரிக்கில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் ஸ்டிக் ஆயிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புதுசா இப்பதான் கோட்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோட்ல சொல்லல, பட் நார்மலா எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ஒரு பிரிக்கை நம்ம சாம்பிளா எடுக்கிறோம்னா அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் டெஸ்ட் பண்ணுவோம்ட்டு. பட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புதுசா சொல்லியிருக்காங்க லேட்டஸ்ட் கோட்ல. மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது ஃபார் compared with the older version. Place the end of the brick in the dish. இந்த ட்ரேல பிரிக்கை நிக்க வைக்க போறாங்க, சோல்ஜர் பொசிஷன்ல வெர்டிகலா நிக்க வைக்க போறாங்க. இந்த மாதிரி வெர்டிகலா பிரிக்கை வந்து நிக்க வைக்க போறாங்க. Place the end of the brick the dish, the depth of immersion in water being 25 mm. ஸோ ட்ரேல பாட்டம்ல இருந்து 2.5 cm அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்கேலை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு தண்ணி ஃபில் பண்றோம். Place the whole arrangement in a normal room temperature in the well ventilated room, and as time progresses வாட்டர்ல இருக்கக்கூடிய டிஷ் வந்து எய்தர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்ல அப்சார்ப் ஆகும், அந்த ரிமைனிங் வாட்டர் வந்து நார்மலா எவாபரேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு தென் கூடவே தேர்ட் பாயிண்ட் பாருங்க, கவர் த டிஷ் கண்டெய்னர். அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த டிஷ்ஷை வந்து ஒரு கிளாஸ் ஜார் வச்சு கவர் பண்ணிக்கும் with suitable glass cylinder, so the excess evaporation from the dish may not occur. After but கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்ல வந்து வாட்டர் அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அப்சார்ப் ஆகிற வாட்டரை அந்த லாஸ் வந்து நம்ம ஈடு கட்டணும். ஈடு கட்டுறதுக்காக செகண்ட் டைம் யூ அகெயின் போர் த வாட்டர்
inside the enamel tray for to the same level 25 mm. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு எவாபரேஷன் பற்றி பேசணும். அந்த எவாபரேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் அதுக்காக தான் கிளாஸ் ஜார், சிலிண்ட்ரிக்கல் ஜார் யூஸ் பண்ணுறோம். சிலிண்டர். எக்ஸாமின் த பிரிக்ஸ் ஃபார் எஃப்ளோரசன்ஸ் ஆஃப்டர் த செகண்ட் எவாபரேஷன். ஸோ 2 வாட்டி இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். 2வது வாட்டி வாட்டர் பிரிக்ஸில் அப்சார்ப் ஆகி அப்புறமா சர்ப்ளஸ் வாட்டர் எவாபரேட் ஆனதுக்கு அப்புறமா தான் யூ ஆர் கோயிங் டு check what is the efflorescence level based on the results in the IS code. ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்கேல லெவலிங்காக வச்சுக்கிட்டு தான் யூ கேன் ஏபிள் டு போர் த வாட்டர் அண்ட் மெஷர். அண்ட் இந்த மாதிரி பிரிக்ஸை சோல்ஜர் பொசிஷனில் நிற்க வைக்கிறாங்க. 5 பிரிக் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் பிளேசிங் இட் ஆன் த ட்ரே. இது வந்து என்ன அர்த்தம்னா, செகண்ட் டைம் தே ஆர் போரிங் த வாட்டர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ட்ரையல். ஃபர்ஸ்ட் ட்ரையலில் வந்து கொஞ்சம் வாட்டர் எவாபரேட் ஆயிருக்கும், ரிமைனிங் வாட்டர் பிரிக்ல அப்சர்வ் ஆயிருக்கும். ஸோ இது செகண்ட் ட்ரையல். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து IS 3495 Part 3 determination of efflorescence அதுல இருந்து அப்படியே எடுத்திருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆல்சோ ரெஃபர் டு தட் பர்டிகுலர் கோட். ப்ரீவியஸாக கம்ப்ரஷன் வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ல மெஷர் பண்ணியிருந்தோம். வாட்டர் அப்சார்ப்ஷன் மெஷர்ட் இன் பர்சன்டேஜ். But here efflorescence will be measured based இங்கேயும் percentage தான். பட் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கும் எஃப்ளோரசன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அங்கே யூஸ் பண்ண பர்சன்டேஜ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் ஆஃப் த பிரிக். ஓகே, பட் ஃபார் எஃப்ளோரசன்ஸ் த பர்சன்டேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்போஸ்ட் ஏரியா ஆஃப் த பிரிக். So there are 5 terms. We can compare this with similar to an earthquake. எர்த்குவேக்ல எப்படி ரிக்டர் அளவு அதிகமாக இருந்தால் சீரியஸ், கம்மியாக இருந்தால் ஸ்லைட்டு மாடரேட்டுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே எஃப்ளோரசன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து the term is classified as nil, slight, moderate, heavy and serious. nil அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் எஃப்ளோரசன்ஸும் விஷுவல் டெஸ்ட் தான் எல்லாமே. இதுக்கு ஸ்பெஷல் டிவைஸ் எதுவும் கிடையாது. கண்ணால பார்த்து நம்ம என்ன பண்றோம், என்ன ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. when there is no any perceptible deposit of efflorescence or you can say less than 10% அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நெல்லுக்கு. ஏன்னா ஸ்லைட் பாருங்க, when not more than 10% of the exposed area of the brick is covered within a 10 deposit of salts. ஸோ நெல் அண்ட் ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் 10%க்குள்ள தான் இருக்கும். நெல்லுனா ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்லைட்னா அப் டு 10% வரைக்கும் அலவுட், நாட் மோர் தென் தட். Next third case பாருங்க, moderate. And there is a heavier deposit under slide and covering up to 50% of the exposed area of the brick, but unaccompanied by powdering of flaking of the surface. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, எவ்வளவு percentage of the exposed area of the brick affect ஆயிருக்கு patchesனால அப்படின்ட்டு ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்ம ஒரு பிரிக்கு ஒரு பிரிக்கஸ் நார்மல் ஸ்டோன் இல்லையா, அதுல இருந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ். மாடரேட்டை பொறுத்த வரைக்கும் if there are minute particles start disintegrating out of the original brick, and the minute particles will be called as flaky particles, or the process will be called as flaking. இந்த சின்ன சின்ன பட்டையா வந்து வெளியே வரும் இல்லையா பிரிக்ல இருந்து, that is called flaking of the surface or powdering of the flaking. That is called a moderate level of efflorescence. Also the brick exposed area is up to 50%. And fourth case, heavy. When there is a heavy deposit of salts covering 50%, but or more of the exposed area of the brick surface, but unaccompanied by powdering or flaking. So ரெண்டு மாடரேட்டுக்கு ஹெவிக்கு ரெண்டுக்குமே என்ன சொல்றாங்க, அன்அக்கம்பனிடு அப்படிங்கிறாங்க. அன்அக்கம்பனிடுனா பவுடர் ஆர் ஃபிளேக்கி வந்து இல்லாம இருக்க வரைக்கும் அதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ மாடரேட் ஆர் ஹெவி, அங்க பர்சன்டேஜ் வச்சு நம்ம சொல்லலாம் எஃப்ளோரசன்ஸ் லெவல். பட் இந்த பவுடர் ஆர் ஃபிளேக்கி வந்து வரக்கூடாது, அதுதான் வந்து அன்அக்கம்பனிடு அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹெவி வரைக்கும் இருக்காது, பட் லாஸ்ட்ல பாருங்க சீரியஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் நமக்கு அந்த
செகண்ட் பேராமீட்டர் சொன்னோம் இல்லையா, பவுடரிங் அண்ட் ஃபிளேக்கிங் ஆஃப் த சர்ஃபேஸ், அது நடக்கும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அக்கம்பனிட்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் there is a heavy deposit of salts accompanied by powdering and or flaking of exposed surface. ஸோ இந்த 5 டைப்ல நீங்க செலக்ட் பண்ற பிரிக் எந்த கேட்டகரியில வருது ஆஃப்டர் த ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறமா நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் விஷுவல் டெஸ்ட் பண்ணி. ஸோ இஸ் தேர் எனி டவுட் இன் எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்? சார் எனி டவுட் இன் எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்? சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. இஸ் தேர் எனி டவுட்ஸ் ஆர் ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்னைக்கு மொத்தம் 4 பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங் ஸ்லைட்ல. கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த், வாட்டர் அப்சர்ப்ஷன், எஃப்ளோரசன்ஸ் அண்ட் லாஸ்ட் வார்பேஜ். வார்பேஜ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நார்மல் இங்கிலீஷ் டேர்ம்ல வார்பேஜ். வார்ப் அப்படிங்கிற டேர்ம் ஏன்னா இந்த டேர்மோட மீனிங் தெரிஞ்சதான் ஏன் இந்த டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். எனி ஐடியா? அப்படியே நீங்க பேரலா கூகுள்லயும் செக் பண்ணிட்டு சொல்லலாம். வார்பேஜ். கிளாஸ் டைம்ல தான் கையில எந்த டிவைஸும் இருக்காது, கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஹியர் யூ ஹேவ் மொபைல் லேப்டாப் யூஸ் பண்றீங்க, அப்படியே குரோம்ல போயிட்டோ இல்லை உங்க ப்ரௌசர்ல போயிட்டு செக் பண்ணி சொல்லலாமே வார்ப் என்ன ஒரு வார்பேஜ். எஸ் எனிஒன்? Twisted out of shape, sir. எஸ், அதான் மீனிங், ட்விஸ்டட் அவுட் ஆஃப் ஷேப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரென்த் வைஸ் நம்ம செக் பண்றது. வாட்டர் அப்சர்ப்ஷனும் அது ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, நம்ம போர்ஸ் உள்ள வாய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு முன்னாடி பார்த்த எஃப்ளோரசன்ஸ் விஷுவல் டெஸ்ட். ஓகே, அதே போல வார்பேஜும் ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி செக் பண்றது தான். ஷேப் வைஸா வந்து நமக்கு டைரக்டா தெரியாது, பட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளோட பிரிக் வந்து ஷேப் வைஸ் ட்விஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. ட்விஸ்ட் அண்ட் ஷேப்னு சொல்லும் போது நம்ம இந்த அப்பாரட்டஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விதமான டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. கான்கேவ் வார்பேஜ், கான்வெக்ஸ் வார்பேஜ். கான்வெக்ஸ் பிசிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம பிரிக்கும் வந்து எந்த மாதிரி பெண்டா இருக்கு பண்ணுமா. You're going to do the visual test. For that you need to have a normal scale or this kind of measuring wedge. ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல யூஸ் பண்ணிக்கலாம், வெட்ஜ். இந்த வெட்ஜ் டக்குன்னு குயிக்கா சொல்லணும்னா லென்த் வந்து 60 mm, ஓகே, ஹைட் வந்து 15 mm, மேக்ஸிமம் ஹைட் 15 mm இருக்கு. அண்ட் வித் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 15 mm வித், 15 mm ஹை அண்ட் 60 mm லென்த். இதுல ரைட் சைட்ல ஒரு 15 mm மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வெட்ஜ் வந்து ஸ்லோப்பா இருக்கு. இந்த ஸ்லோப்ல ஃபார் எவ்ரி 0.5 mm they have a scale graduation least count for every 0.5 mm. இந்த வெட்ஜையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம் to measure the twist and shape. So first concave warpage என்னன்னு பாத்தீங்கன்னா, in addition to the scale you also need a steel glass. ஒரு ஸ்டீல் கிளாஸை பிரிக்கோட சேர்த்து வைக்கிறீங்க. தட் ஸ்டீல் கிளாஸ் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, ஒரு ரொம்ப தின் ஷீட்டா இருக்கணும். வை? பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் விச் யூ ஆர் கோயிங் டு மெஷர் த வார்பேஜ். ஸோ அந்த பிரிக்கோட அந்த ஸ்டீல் ஷீட் கிளாஸை வைக்கிறீங்க. அண்ட் கான்கேவ் வார்பேஜ் இஸ் கோயிங் டு மெஷர் த ட்விஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட்னஸ். நமக்கு நார்மலா பிரிக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் இல்லையா, எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். That is what you know from the characteristic. But warpage in terms of concave warpage means you're going to measure the deviation in form of straightness. எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இருக்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, measure the greatest distance of the brick
surface from the flat surface by a steel rule or a wedge. So இங்க ரெண்டு சர்ஃபேஸ் சொல்றாங்க பாருங்க. brick surface ஒன்று இருக்கு, flat surface இருக்கு. flat surface nothing but steel or a sheet glass. ஒரு ஸ்டீலே நம்ம வந்து மேல என்டர் பண்ணி வைக்கலாம், மேல போட்டு வைக்கலாம். And next convex warpage. Place the brick on the flat surface with the convex surface in contact with flat surface. இங்க previous concave warpageல straightnessல இருந்து எவ்வளவு deviation இருக்குன்னு பார்த்தோம். convex warpageல இந்த brickோட 4 corner brickோட மியூட் பண்ணிக்கோப்பா டிஸ்டர்ப் ஆகுது பாரு. கான்வெக்ஸ் வார்பேஜ் பொறுத்த வரைக்கும் கார்னர் ஆஃப் த பிரிக்ஸ் 4 கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த 4 கார்னர்ல இருந்து எந்த கார்னர் அதிகமா டிவியேட்டடா இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றோம். யூ டேக் த மேக்ஸிமம் ஆஃப் த 4 வேல்யூ ஆஃப் த டிவியேஷன், தட் இஸ் கான்வெக்ஸ் வார்பேஜ். ஸோ கான்கேவ் வார்பேஜ் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்னஸ் எந்த அளவுக்கு டிவியேட் ஆயிருக்குங்கிறது. கான்வெக்ஸ் வார்பேஜ் நம்ம கார்னர்ல எந்த கார்னர் வந்து அதிகமா டிவியேட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா what is the result of warpage அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட் ஆஃப் த கான்கேவ் வார்பேஜ் அண்ட் கான்வெக்ஸ் வார்பேஜ் எதுல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கோ that will be called termed generally as simply as warpage. இந்த ரெண்டையும் நம்ம பண்ணி ஆகணும், கான்கேவ் டெஸ்ட்டும் பண்ணணும், கான்வெக்ஸ் டெஸ்ட்டும் பண்ணணும். நமக்கு 5 வேல்யூ கிடைக்கும் இல்லையா, நமக்கு கான்கேவ்ல ஒரு வேல்யூ கிடைக்கும், கான்வெக்ஸ்ல 4 வேல்யூ கிடைக்கும். இந்த 4ல எது அதிகமான வேல்யூவோ that will be your warpage value. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு apparatusல you need a measuring wedge or a flat steel ஷீட்டும் இருக்கலாம், இல்லைன்னா கிளாஸ் ஷீட்டும் இருக்கலாம், நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கிறது பிரிக்ல. ஓகே, ஸோ இதான் நீங்க 4 டெஸ்ட் நம்ம மெயினா பார்த்துருக்காரு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் டைம் ஆச்சு.